வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 5 ஆண்டுகள் நிறைவு. கனடா விசிட்டர் விசா தொடர்பில் வெளியான தகவல். ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தில் குழப்பம். வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம். இலங்கையின் விமான பயணங்களில் மாற்றம். பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. 2 வருடங்களுக்குள் 1800 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். சீன நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்த அமெரிக்கா. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதனை நினைவு கூறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வுகளில் நேற்று பிற்பகல் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனையுடன் ஆரம்பமானது. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் கொச்சிக்கடை தேவாலயத்திலிருந்து கட்டுவாப்பிட்டி தேவாலயம் வரை ஊர்வலம் இடம்பெற்றது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினமான அன்று சக்ரான் ஹாசிம் தலைமையிலான தீவிரவாதிகளால் 8 இடங்களில் 10 தற்கொலை தாக்குதல்கள் நடத்தி 273 பேரின் உயிரை பறித்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். சிலர் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. தாக்குதல் இடம்பெற்ற 5 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு இலக்கான கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் மற்றும் கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியன் தேவாலயத்தை மையப்படுத்தி தொடர் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை தேவாலயங்களில் நடைபெறும் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்காக பாதுகாப்பை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் சட்டத்திரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அண்மை கால தரவுகளின்படி கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் செல்லும் தமிழர்களின் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடம் முதல் இந்த வருடத்தின் முதல் பகுதி வரையில் பெருந்தொகையான இலங்கையர்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்றுள்ளனர். எனினும் தற்போது விசிட்டர் விசாவில் செல்வோரின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் விசிட்டர் விசா தொடர்பில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை. தொடர்ந்தும் அந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் ஏற்கனவே கனடாவுக்கு சென்றவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் புதிதாக செல்ல தமிழர்கள் அச்சப்படுகின்றனர். கனடாவில் வேலைவாய்ப்பின்மை, வாடகை வீடுகளை பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை இதில் முக்கியமானதாகும். பல கோடிகளை செலவு செய்து கனடா சென்ற தமிழர்கள் அங்கு வாழ முடியாது என்பதை உணர்ந்த நிலையில் மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளனர். தமிழர்கள் மட்டுமின்றி பெருமளவு சிங்களவர்களும் கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் படியெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு எம்மால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரை எவ்வித மறுப்பும் வெளியிடப்படவில்லை என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவருடைய வருகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஈரானின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட உமாவுயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு இலங்கை அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கருத்து வெளியிட்டார். 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு உமாவுயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்குமாறு நாம் அழைப்பினை விடுத்திருந்தோம். இந்நிலையில் அவருடைய அழைப்புக்கு தற்போது வரையில் எவ்விதமான மறுப்புகளும் வெளியிடப்படவில்லை. அத்துடன் அவருடைய வருகைக்கான முன்னாயத்த பணிகள் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திட்டமிட்டபடி உமாவுயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பமாகும். ஈரான் இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த வகையிலான முக்கிய கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஆகவே ஈரான் ஜனாதிபதியின் வருகையினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று கரிசனைகளை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தமது விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நிறங்கள் மாற்றப்பட்டுள்ளதுடன் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை கோரியுள்ளது. அதற்கமைய விமான பயணம் 1 மணி நேரத்துக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. பயணப்பாதை மாற்றப்படுவதனால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது.
கடந்த 2 வருடங்களுக்குள் 1800 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் பேச்சாளர் ஷமில் விஜயசிங்க இந்த விடயத்தை ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். குறித்த காலப்பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த 3வது மயக்கவியல் வைத்திய நிபுணரும் அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் இந்த விடயத்தை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாக முன்னதாக அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிய 2 மயக்கவியல் வைத்திய நிபுணர்கள் முன்னறிவிப்பின்றி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3 சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு ஏவுகணை தொழில்நுட்பங்களை ரகசியமாக வழங்கியமைக்காக இந்த தடையை அமெரிக்கா விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் நட்பு நாடான சீனா பிரதானமாக ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு பொருட்களையும் வழங்கி வருகின்றது. இந்நிலையில் குறித்த நிறுவனங்கள் பாகிஸ்தானுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதன்படி சீனாவைச் சேர்ந்த 3 நிறுவனங்களுக்கு எதிராகவே அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.